ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சஹி விலாக். இன்றைக்கி வந்து நம்ம ரொம்பவே டேஸ்ட்டாக அருமையான பிரமாதமான கொண்டக்கடலை பிரியாணி தாங்க செய்ய போகிறோம். கொண்டக்கடலை பிரியாணி செஞ்சு அது கூட தயிர் பச்சடியும் புதினாமல் சட்னியும் வச்சு சாப்பிட்டோம். அவ்வளோ டேஸ்ட்டு பிரமாதமாக இருந்துச்சுங்க. நான் செஞ்சு சாப்பிட்டேங்க. அவ்வளோ அருமையாக இருந்துச்சுங்க. கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள். சாப்பாடை பார்க்கும்போது எவ்வளோ பொழு பொழுன்னு அழகாக சாஃப்டாக இருந்துச்சுங்க. நல்லாவே நான் சாப்பாடு ரைஸ் வீட் ரைஸில் தாங்க செஞ்சேன். ரொம்பவே அருமையாக இருந்துச்சு. வாங்க வீடியோக்குள்ளே போவோம். எப்படி செய்யலான்னு பார்த்துடலாமா. கொண்டக்கடலை ஒரு கப்பில் எடுத்து நைட்டே ஊற வச்சு அதை வந்து அவிச்சு வச்சுக்கிட்டேங்க. அதுக்கு தேவையான தக்காளி, வெங்காயம் எல்லாமே கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். தயிர், லெமன் எல்லாமே எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சு அதுக்கு தேவையான அளவு நெய் ஒரு 3 ஸ்பூன் விட்டுக்கிட்டேன். எண்ணெய் ஒரு 150 ml விட்டுக்கிட்டேன். விட்டு அது நல்லா காய்ச்சதும் பட்டை, லவங்காய், ஏலக்காய் எல்லாம் போட்டுக்கிட்டேன். அது நல்லா பொரிஞ்சதும் 4 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருந்தாங்க, பெரிய வெங்காயம். அந்த வெங்காயத்தையுமே நல்லா போட்டு வதக்கிக்கிட்டேன். வெங்காயம் எப்போவுமே பிரியாணிக்கு நல்லா ப்ரௌன் கலராக நல்லா வதங்கி வரணுங்க. அப்போ தாங்க பிரியாணி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வெங்காயம் நல்லாவே வதங்கி வந்துருச்சுங்க. இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 4 ஸ்பூன்கிட்ட சேர்த்து அது நல்லா பச்சை வாசனை பரவாயில்ல வதக்கிட்டு, இப்போ தக்காளி 4 தக்காளி கிட்ட கட் பண்ணி வச்சுருந்தேன், அதையும் போட்டு நல்லா வதக்கிடுவோங்க. அது கூட 2 பச்சை மிளகா சேர்த்துருக்கேன். புதினா மல்லி அளவு ஒரு கைப்பிடி அளவு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இப்போ அது கூடயே நம்ம அவிச்சு வச்சிருந்தோம் இல்லையா கொண்டக்கடலை, அதையும் சேர்த்துக்கிறோம். சேர்த்து அதை நல்லா ஃபுல்லாக கிளறி விட்டுருவோம். நல்லா வதங்கி வரட்டுங்க. இப்போ நல்லாவே வெந்து வந்துருச்சு பாருங்கள், நல்லா மசிஞ்சிருச்சு. இப்போ அதுக்கு தேவையான மசாலா 3 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன், 1 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துருக்கேன். அதையுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குருவோம். மசாலா நல்லா சேர்ந்து நல்லா வதங்கி வரட்டுங்க. நல்லாவே வெந்து வரணும். இப்போ பாருங்கள் நல்லாவே வெந்துருச்சு. ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்துருச்சுங்க. இப்போ வந்து நம்ம தயிர் சேர்த்துக்கிடுவோம். 200 ml அளவுக்கு தயிர் சேர்த்துருக்கேன். அது தயிர் சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குருவோம். ஒரு 1/2 லெமன் அதில் சேர்த்துருக்கீங்க. சேர்த்து நல்லா அதை மிக்ஸ் பண்ணி விட்டு ஃபுல்லாக கிளறி விட்டுருவோங்க. நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கிளறி விட்டுக்குருவோம். இப்போ நல்லா ஃபுல்லாக மிக்ஸ் ஆயிடுச்சுங்க. இப்போ வந்து இதுக்கு தேவையான அளவு உப்பு வந்து நான் 2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இது நல்லா பெரிய ஸ்பூன் தான். இந்த 2 ஸ்பூன் உப்பே தாராளமாக இருந்துச்சுங்க. இப்போ சேர்த்துட்டு அதுக்கு தேவையான அளவு தண்ணி விட்டுட்டேன். தண்ணி விட்டு மூடி வச்சுலாம் கொதி வரட்டும். நான் வந்து எப்போவுமே ரெகுலராக வீட்டில் சமைக்கிற சாப்பாடு ரைஸ் தாங்க ஊற வச்சு வச்சுருக்கேன். அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சு வச்சுருக்கேன். இப்போ வந்து நல்லாவே தண்ணி கொதி வந்துருச்சுங்க. இப்போ நம்ம அரிசியை போட்டுக்கலாம். அரிசி போட்டுட்டு ஒரு தடவை நல்லா கிளறி விட்டு நம்ம உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஒரு தடவை செக் பண்ணிக்கலாம். உப்பு கரெக்டாகவே இருந்துச்சுங்க, நல்லாவே இருந்துச்சு. இப்போ ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இந்த தண்ணி அளவு வந்து நான் எப்போவுமே வீட் ரைஸ் சாப்பாடு ரைஸ்க்கு வந்து 1க்கு 2 வச்சு எக்ஸ்ட்ராவே ஒரு கிளாஸ் வைப்பேங்க. 3 அளவுக்கு வைப்பேங்க. கரெக்டாக இருக்குங்க. இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து இப்போ நல்லாவே வந்திருக்கு. இந்த அளவுக்கு வரும்போது நம்ம தம்மு போட்டுக்கலாங்க. இப்போ வந்து நல்லா இது பண்ணி விட்டு இப்போ தம்மில் போட்டு நம்ம 15 நிமிஷம் தம்மு ரெடி பண்ணி வச்சுக்கிடுவோம். அவ்வளோதாங்க, ரொம்பவே ஈஸிங்க கொண்டக்கடலை பிரியாணி செய்கிறது. தம்மு இப்போ ரெடி ஆகிடுச்சுங்க. பிரித்து பாருங்கள். ரொம்பவே சூப்பராக சாஃப்டாக வந்துருந்துச்சுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்ப்போம். பாய்.